சரிப்பா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ஒரு காசு வாங்கினேன் சரி அந்த ஃபைனான்ஸ் தானே தரணும் காசு பிஆர்ஏ காசு வாங்கினா மணியான அவர் எங்கேருந்து வாங்கினார் மணியண்ணா சரிக்கிட்ட வந்து வாங்கினார் சரிக்கிட்ட தான் கொடுக்க முடியும் காசு வாங்கினால பிஆர்ஏ காசு வாங்கிட்டு என் கொடுக்க மணியண்ணா பிடிச்சா தான் சொல்லுவேன் அவரை போய் என்னன்னு கேள்வி ஜனவரி மாதம் கூடி இந்த மாதம் இப்போ வந்து நாளைக்கு அது எனக்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க டிவியில் போட்டு என்ன பண்ணுவாங்க 6ஆம் மாதம் எப்படி 6 பண்ண தேவையில்ல அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினைக்கிறேன். எந்த என்ன பண்ணிக்கணும் டெலிவரி பண்ணிக்கணும். மேலே வயிற்று வந்து ஆட்டோமேட்டிக்காக பச்சை போட்டு வச்சுட்டு மேலே ஆகி போடும். அப்போ யூஸ்லேயே ஆகாது. நான் தேவையான போடல இவ்வளோ நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எந்த வயசுக்கு முன்னாடி வந்தாலும் நீங்கள் ரெண்டுமே பண்ணிக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் முக்கியமாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நிறைய வந்து ரூட்ஸ் வண்டி கேஷர் வண்டி பெரிய வண்டி ஆட்டோ இதெல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாறுமாறாக ராங் ரோட்டில் போகிறீங்க ஆப்போசிட்டில் போகிறீங்க ஸ்பீடு சிக்னலில் வந்து யாரும் மதிக்கிறது நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்போ இந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி நம்ம என்ன பண்ணோம் ஒரு கெட்ட பேர் இல்லாமல் நம்ம டிரைவர்னால் நம்ம ஆட்டோ டிரைவர்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் உருவாக்கக்கூடாது. ஆட்டோ டிரைவர் நல்லா ஓட்டுவாங்க நம்ம சிக்னலை மதித்து ஓட்டுவாங்க பாதுகாப்பாக வண்டி ஓட்டுவாங்க பேசஞ்சரை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் மைண்டில் வச்சுட்டு மனித நேயத்தோடு என்ன பண்ணணும் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஒரு பாயிண்ட் எல்லாமே அணைக்கணும். மனிதன் நடந்துருக்கணும். எந்த போகக்கூடாது. அதே மாதிரி இப்போ வர வண்டிக்கெலாம் என்ன பண்ணாங்க வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் நம்ம புதுசாக வந்து இப்போ இந்த பேசஞ்சர் வண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வண்டிக்கு ஜிபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பழைய இதில் வெஹிக்கிள் லொக்கேஷன் ட்ராக்கிங் சொல்லுவாங்க. நம்ம வண்டி எங்கே இருக்குன்னு அங்கங்கே பார்க்கலாம். ஈஸியாக சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பார்க்கலாம். உங்கள் ஓனர் பார்க்கலாம். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டத்தை. நீங்கள் வந்து எண்ணூறு பக்கத்துக்கு இருந்தால் நான் வந்து இது லாரி இருக்கிற வண்டி எனக்கு பார்க்க தேவையில்லை. எல்லாமே நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் ஹோட்டலில் யார் இருக்கா என்ன இருக்கா எத்தனை பேர் போகிறீங்க எந்த ரூட்டில் போகிறீங்க எல்லாமே போகிறதுக்கு அது காப்பி ஆமாம் எல்லாமே பார்த்துடலாம். அதனால் இந்த சிஸ்டம்லாம் வந்து அட்வான்ஸ் வந்துடும். அதனால் அதெல்லாம் மனசில் வச்சுட்டு சிக்னலில் வந்து குடும்பமான வரைக்கும் மதிங்க. ஓவர் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் போகாது. மெயின் கான்செப்ட் அதுதான். நீங்கள் ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ரோடு அந்த இடத்துல அவனும் ஃப்ரீயாக இருக்கணும். ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணுறான் எவனோ ஒருத்தன் காரில் போகிறாங்க வந்துடுறான். அதனால் ஒரு லெவல் அதாவது உங்களால் எந்த சூழ்நிலை கட்டுறது அப்படின்னு தெரியாது. அந்த லெவலில் போங்க.